ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே நாம் இன்றும் கூடிவர தேவன் செய்த மாபெரும் கிருபைகளுக்காக அவருக்கு நன்றி செலுத்துவோம். நாம் சென்ற வாரம் வரை யாத்ராமுடைய புஸ்தகத்தினுடைய 18 அதிகாரங்களை நாம் முடித்துள்ளோம். இன்றைக்கு கர்த்தருக்கு சித்தமானால் 19 மற்றும் 20 அதிகாரங்களை நாம் முடிக்கலாம். அது மட்டுமல்ல, இந்த 19 மற்றும் 20 அதிகாரங்கள் மிக மிக முக்கியமானவை. அதாவது பைபிளை புரிந்து கொள்ளுகிற அடிப்படையிலும் மிக மிக முக்கியமானது, இஸ்ரவேலுடைய சரித்திரத்தின் அடிப்படையிலும் முக்கியமானது. புதிய ஏற்பாட்டு போதனைகளை நாம் கிறிஸ்துவினால் கிடைக்கிற மீட்பை புரிந்து கொள்வதற்கு நியாயப்பிரமாணத்தினுடைய அடிப்படை முக்கியமாக இருக்கிறது. ஆகவே எந்த கோணத்தில் பார்த்தாலும் இது மிக முக்கியமான ஒரு அதிகாரம். இப்போது இந்த அதிகாரத்தை நாம் ஓரிரு வசனங்களை, குறிப்பாக முதல் 6 வசனங்களை நாம் படிப்போம். இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட 3ஆம் மாதம் 1ஆம் நாளிலே சீனாய் வனாந்திரத்தில் சேர்ந்தார்கள். அவர்கள் ரெவிதீமிலிருந்து பிரயாணம் புறப்பட்டு சீனாய் வனாந்திரத்தில் சேர்ந்து அந்த வனாந்தரத்தில் பாளையமிறங்கினார்கள். இஸ்ரவேலர் அங்கே மலைக்கு எதிராக பாளையமிறங்கினார்கள். மோசே தேவனிடத்திற்கு ஏறி போனான். கர்த்தர் மலையிலிருந்து அவனை கூப்பிட்டு, நீ யாக்கோபு வம்சத்தாருக்கு சொல்லவும் இஸ்ரவேல் புத்தருக்கு அறிவிக்கவும் வேண்டியது என்னவென்றால், நான் எகிப்தியருக்கு செய்ததையும் நான் உங்களை கழுகுடைய செட்டைகளின் மேல் சுமந்து உங்களை என்னண்டையில் சேர்த்து கொண்டதையும் நீங்கள் கண்டிருக்கிறீர்கள். இப்பொழுது நீங்கள் என் வாழ்க்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கைக்கொள்வீர்களானால் சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தாயிருப்பீர்கள். பூமியெல்லாம் என்னுடையது. நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியுமாய் இருப்பீர்கள் என்று நீ இஸ்ரவேல் புத்திரரோடு சொல்ல வேண்டிய வார்த்தைகள் என்றார். அதாவது இந்த 19ஆம் அதிகாரத்துக்கு ஒரு குறிப்பிட்ட தலைப்பு கொடுப்பதாக இருந்தால் அதை இவ்வண்ணமாக கொடுக்கலாம்: நியாயப்பிரமாணத்தை பெறுவதற்கான ஆயத்த பணிகள் குறித்த அதிகாரம். நியாயப்பிரமாணத்தை பெறுவதற்கான ஆயத்த பணிகள் குறித்ததான அதிகாரம், அல்லது உடன்படிக்கைக்கு தயாராகுதல் குறித்ததான செய்தியை கூறும் அதிகாரம். உடன்படிக்கைக்கு தயாராகுதல் குறித்ததான செய்தியை கூறும் அதிகாரம் என்று சொல்லலாம். இப்போது உடன்படிக்கைக்கு தயாராகுதல் என்றால் எந்த உடன்படிக்கை என்கிற ஒரு கேள்வி. நிச்சயமாக உங்களுக்கு தெரியும், 19ஆம் அதிகாரத்திலே மோசே தான் பிரதானமான மனிதராக இருக்கின்றார். ஆகவே இந்த உடன்படிக்கையை மோசேயுடைய உடன்படிக்கை என்று சொல்லுவோம். நீங்கள் உடன்படிக்கையுடைய முந்தின உடன்படிக்கையை பார்க்கும்போது ஒரு சில உடன்படிக்கை நாம் ஞாபகப்படுத்துவதாக இருந்தால், ஈடனிக் காவனன், ஆடமிக் காவனன், அதாவது ஏதேன் தோட்ட உடன்படிக்கை, ஆதாமோடு உடன்படிக்கை, பின்பு மோசையோடு உடன்படிக்கை, அடுத்து ஆபிரகாமோடு உடன்படிக்கை, இப்போது மோசையோடு உடன்படிக்கை என்று நாம் படிக்க இருக்கின்றோம். அந்த மோசையோடு அல்லது மோசையுடைய காலத்தில் தேவன் செய்த உடன்படிக்கைக்கான நிகழ்வுகள் தான் இங்கே நாம் பார்க்க இருக்கின்றோம். அதை இன்னொரு கோணத்திலே பார்த்தால் நாம் டிஸ்பென்சேஷன்னு சொல்லுவோம். தமிழில் நாம் நியம நிர்வாக காலம் என்று சொல்கின்றோம். வேறு சில ஆசிரியர்கள் கால சகாப்தம் என்று சொல்லுவாங்க, இன்னும் சிலர் யுகங்கள்னு சொல்லுவாங்க. நீங்கள் அதை எப்படி புரிந்து கொண்டாலும் பிரச்சனை இல்லை. இந்த யுகங்கள் அல்லது கால சகாப்தம் அல்லது நாம் கூறுகிறபடி நியம நிர்வாக காலங்கள் என்று சொல்லும்போது இது 5வது நியம நிர்வாக காலத்தை குறிக்கிறது. அதாவது நியம நிர்வாக காலம் என்பது மொத்தம் 7ஆக பொதுவாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. பொதுவாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்று எதுக்கு சொல்லுகிறேன் என்றால், நியம நிர்வாக காலம் என்கிற முறையில் பைபிளை படிப்பதையே பல அறிஞர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவங்க சொல்கிறாங்க இது ஒரு தவறான அணுகுமுறைன்னு சொல்கிறாங்க. அவர்களுக்கு நாம் கொடுக்குற பதில், இது தவறான அணுகுமுறை இல்லை, இது ஒரு
பைபிளை புரிந்து கொள்வதற்கான ஒரு அணுகுமுறை. அடுத்ததாக இன்னும் சொல்ல போனால் பைபிளை புரிந்து கொள்வதற்கான மிகச்சிறந்த அணுகுமுறை இதுதான். இப்போ ஒரு கேள்வி எழுவாங்க, ஸ்காஃபீல்டுக்கு முன்னால் அல்ல டெர்பேங்கிற ஒருவர் இருந்தார், அவருக்கு முன்னால் இதை யாரும் போதிக்கவில்லையே என்று சொல்லுவாங்க. அதாவது ஒருவர் போதிப்பதற்கு முன்பாக வேறு யாரும் போதிக்கவில்லை என்று சொல்கிற வாதமே சரியில்லை. ஏனென்றால் முதல் நூற்றாண்டிலிருந்தே நாம் கவனமாக சபை சரித்திரத்தை படித்து வருவோமானால் ஆங்காங்கே சில சபை தந்தையர்கள் அல்லது சர்ச் ஃபாதர்ஸ் என்று சொல்கிறோம் அல்லவா, அவர்கள் இதற்கான குறிப்புகளை வைத்து சென்றிருக்கின்றார்கள். முதலாவது அதை புரிய வேண்டும். ரெண்டாவது, இந்த நியம நிர்வாக காலங்கள்ங்கிறதான புரிதல்களுக்கு அல்ல அந்த புரிதலிலிருந்து விலகி செல்லப்பட்ட காலம் எது என்னவென்றால் சென்ட் அகஸ்டினுடைய காலத்தில் தான் அது வேறு கோணத்தை எடுத்தது. அதற்கு முன்பாக இது சார்ந்த கருத்துகள் சபை சரித்திரத்தில் இருந்து வந்துள்ளன. இப்போது நாம் அந்த விரிவான விவாதத்துக்கு போகவில்லை. ஆனாலும் இந்த அணுகுமுறை தவறல்ல. மீண்டும் மீண்டும் நாம் சொல்ல வேண்டியது, நியம நிர்வாக காலம் என பைபிளை பகுத்து போதித்தல் தவறான முறை அல்ல. ஏனென்றால் பொதுவாகவே நாம் எல்லோருக்கும் தெரியும், பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு. அப்படின்னா என்ன செய்கிறோம்? பைபிளை ரெண்டாக பகுத்து போதிக்கின்றோம். அது ஒரு முறை. இப்போ நான் ரொம்ப டீட்டெயிலாக போக வேண்டாம்னு சொல்கிறேங்களா, சும்மா இதை ஏற்றுக்கொள்ளாதவங்கள்ட்ட நம்ம கேட்க வேண்டிய கேள்வி, பைபிளை ரெண்டாக பகுத்து புரிய முடியுமானால் பைபிளை அதற்கு மேற்பட்ட முறையிலும் பகுத்து புரிய முடியும். ஆனால் அதற்காக தாறுமாறாக பகுக்க வேண்டிய தேவையில்லை. அதற்கு ஒரு முறை இருக்கிறது. ஏன்னா நம்ம பவுலுக்கு நிருபங்களை படிக்கும்போது அங்கேயும் அவர் கிருபை என்கிற ஒரு காலத்தையும் அல்ல சபை என்கிற காலத்தை வேறுபடுத்துகிறார். அடுத்தது இயேசு கிறிஸ்துவின் ஆட்சியை குறித்து வேறுபடுத்தப்பட்ட காலங்கள் இருக்கின்றன. அதே போல் பழைய ஏற்பாட்டின் காலத்திலே படிக்கும்போது நோவாவுக்கு ஜலப்பிரளயத்துக்கு பிந்தைய காலம், நோவாவுக்கு ஜலப்பிரளயத்துக்கு முந்தைய காலம் என்று பிரிக்க முடியும். அதுபோல் ஆதாம் பாவத்தில் விழுந்த பின்புள்ள காலம், பாவத்தில் விழுவதற்கு முன்புள்ள காலம், இப்படி பல்வேறு வகையிலே பகுத்து பைபிளை புரிய முடியும். அப்படி புரியும் போது பொதுவாக இன்றைக்கு எந்தவித குழப்பமும் இல்லாமல் பைபிளை புரிவதற்கு இருக்கிறதான ஒரு சிறந்த அணுகுமுறை தான் இந்த நியம நிர்வாக காலங்கள் அடிப்படையிலே புரிதல். அப்போ இந்த நியம நிர்வாக காலத்தின் அடிப்படையில் புரியும் போது பெரும்பான்மையான கிறிஸ்தவ அறிஞர்களால், குறிப்பாக இவாஞ்சலிக்கல் தியாலஜியில் நம்பிக்கையுடையவர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நியம நிர்வாக காலங்கள் 7. அதை வரிசையை மீண்டும் நினைவுபடுத்துவோம். முதலாவது குற்றமற்ற காலம், அதாவது ஆதாம் பாவத்தில் விழுவதற்கு முந்தைய காலம். ரெண்டாவது மனசாட்சியின் காலம், அது ஆதாம் பாவத்தில் விழுந்த பின்பு காயின் ஆபேலை ஆண்டவர் நியாயம் தீர்த்த அடிப்படை அவருடைய மனசாட்சியின் அடிப்படையில். ஆக அந்த குறிப்பிட்ட காலத்தை மனசாட்சியின் காலம் என்று பகுத்து புரிய முயற்சிக்கின்றோம். அது அந்த நிகழ்வுக்கு பின்பாக, அது அந்த நியம நிர்வாக காலத்துக்கு பின்பாக வருகின்றதான காலம் மனித ஆளுகை காலம் என்று நாம் பார்க்கின்றோம். மனித ஆளுகை காலத்துக்கு பின்பு ஆண்டவர் ஆபிரகாமை அழைக்கிறார். அப்போ ஆபிரகாமை அழைப்பதற்கு முன்பு இருந்த காலத்தை வேறாக பிரிக்க வேண்டும். அப்போ ஆபிரகாமை அழைத்த பின்பு வருகிற காலமானதை நாம் வாக்குத்தத்த காலம் என்று சொல்கிறோம். ஏனென்றால் ஆண்டவர் ஆபிரகாமுக்கு ஒரு விசேஷித்த சிறப்பான வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். ஆக அந்த வாக்குத்தத்தம் கொடுத்த பின்பு வருகிற காலத்தை நாம் வாக்குத்தத்த காலம் என்று சொல்கிறோம். அடுத்து வாக்குத்தத்த காலம் செயல்பாட்டில் இருந்து நியாயப்பிரமாணம் அறிமுகப்படுத்தப்பட்ட காலத்துக்கு பின்புள்ளதை நாம் நியாயப்பிரமாண காலம் என்று சொல்கிறோம். ஆகவே யாத்திராகம் 19 அதிகாரத்திலே நியாயப்பிரமாணம் கொடுப்பதற்கான ஆயத்த பணிகளும் அத்தோடு நியாயப்பிரமாணம் கொடுத்தபடியினாலே இனி வருகிற காலத்தை நாம் நியாயப்பிரமாண காலத்தோடு சேர்த்து படிக்க வேண்டும். இந்த நியாயப்பிரமாண காலம் யாத்திராம புஸ்தகம் 19ஆம் அதிகாரத்தில் ஆரம்பித்து பெந்தேகோஸ்த் நாளிலே சபை ஸ்தாபித்த நாள் வரை செல்கிறது. அது ஒரு நீண்ட காலம். மீண்டும் யாத்திராவும் 19ஆம் அதிகாரத்தில் ஆரம்பித்து அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலே
சபை ஆரம்பித்த காலம் வரை சென்று முடிகிறது. ஆகவே நாம் இன்றைக்கு படிக்க இருக்கிறதை நினைவில் கொள்ளும்போது மோசேயுடைய உடன்படிக்கை என்று புரிய வேண்டும். அதே நேரம் காலத்தின் அடிப்படையில் பார்த்தார் நியாயப்பிரமாண காலத்துக்குள்ளாக நாம் இப்போது செல்கின்றோம். சரி, இது இந்த 19 அதிகாரத்தை குறித்தான ஒரு சிறு அறிமுகம் மட்டுமே. அடுத்ததாக நாம் 1 வசனத்தை படிக்கும்போது இஸ்ரேல் புத்திரர் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட 3ஆம் மாதம் என்று நாம் பார்க்கின்றோம். அதாவது இவர்கள் அந்த பஸ்கா கொண்டாடி புறப்பட்டு 7 நாள் அப்ப பண்டிகையோடு சேர்ந்து செங்கடலெல்லாம் கடந்து சீன் வனாந்தரத்தில் வந்திருக்கின்றார்கள். வந்து இப்போது மொத்தமாக 3வது மாதம் ஆகிவிட்டது. இதை இஸ்ரேலுடைய கலண்டருடைய அடிப்படையை சொல்லும்போது சிவான் மாதம் என்று சொல்கிறார்கள். சிவான் மாதம் என்று இதை சொல்கிறார்கள். நம்முடைய கலண்டரோடு ஒப்பிடும்போது இது மே ஜூன் மாதங்களோடு தொடர்புடையது. மே ஜூன் மாதங்களோடு தொடர்புடையதாக கருதப்படுகிறது. அடுத்ததாக சீனாய் வனாந்தரத்திலே என்று சொல்கிறாங்க. இந்த சீன் வனாந்தரத்திலே பொதுவாக சீனாய் மலை என்று சொல்கிறது, சீனாய் வனாந்தரம் பல்வேறு பெயர்களிலே இந்த இடத்தை அழைக்கின்றார்கள். இதை இன்றைக்கு நாம் ஒப்பிடுவதாக இருந்தால் எகிப்திற்கும் இஸ்ரேலுக்கும் உள்ள எல்லை பகுதிகளை சார்ந்த அந்த பகுதியில் வருகிறது. ஒரு பக்கம் அரபியுடைய எல்லை பகுதிகளும் வரலாம். ஆகவே அப்படி ஒரு வனாந்தர பகுதியாக அது இருக்கிறது. ஆனால் அறிஞர்களால் இது குறிப்பிட்ட எந்த மலை என்று இதுவரை உறுதியாக தீர்மானிக்க முடியவில்லை. ஆனால் பெரும்பான்மையானவர் ஏற்றுக்கொண்டது எது என்னவென்றால் அரபி மொழியிலே ஜுபால் முசா என்கிற ஒரு இடத்தை சொல்லுகிறார்கள். அரபு மொழியிலே ஜபால் முசா, JEBAL, ஜபால் முசா, MUSA. அதாவது அதை தமிழிலே மொழிபெயர்த்தால் மோசையின் மலை என்று சொல்கிறாங்க. இதனுடைய இந்த கொடுமுடி அல்லது முகடுடைய உயரம் 7363 அடி என்று சொல்கிறார்கள். 7363 அடி என்று சொல்கிறார்கள். ஆகவே சில வேளை ஒரு கேள்வி எழலாம், இந்த உயரமான மலையிலே மோசே ஏறி சென்றாரா என்று சிலர் கேள்வி எழுப்பது உண்டு. அதனால்தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா, மோசே ஏறி சென்றிருக்கலாம், செல்லவில்லை என்று நாம் சொல்ல முடியாது. அல்லது இதற்கு பக்கத்தில் இருக்கிற இன்னொரு முகடாக இருக்கலாம், அது சற்று உயரம் குறைந்ததாக கூட இருக்கலாம். ஆனால் பெரும்பான்மையான அறிஞர்கள் மற்றும் பாரம்பரிய கருத்துப்படி நம்பப்படுகிற இடம் ஜபால் முசா, அதாவது மோசேயின் மலை. ஏனென்றால் அந்த மலையிலே மோசேக்கு தேவன் கட்டளை கொடுத்தபடியால் அதை ஜபால் முசா என்று சொல்கிறார்கள். தொடர்ந்து நாம் படிக்கும்போது அவர்கள் நெவிதீமிலிருந்து பிரயாணம் புறப்பட்டு சீனாய் வனாந்தரத்தில் சேர்ந்து அந்த வனாந்தரத்தில் பாளையம் இறங்கினார்கள். இஸ்ரவேலர் அங்கு மலைக்கு எதிராக பாளையம் இறங்கினார்கள். மோசே தேவனிடத்துக்கு ஏறி போனான். கர்த்தர் மலையிலிருந்து அவனை கூப்பிட்டு, நீ யாக்கோபு வம்சத்தாருக்கு சொல்லவும் இஸ்ரவேல் புத்தருக்கு அறிவிக்க வேண்டியது என்னவென்றால், இந்த இடத்துல இந்த வசனத்தை படிக்கும்போது ஒரு எபிரேயருடைய இலக்கிய வகையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எபிரேய மொழியிலே அல்ல இஸ்ரவேலருடைய பேச்சு வழக்கில் ஒரு காரியத்தை வலியுறுத்துவதற்கு அவர் ஒரே காரியத்தை 2 முறை சொல்லுவாங்க. அதுதான் இங்கே பயன்படுத்தப்பட்டுள்ளது. அது என்னவென்றால் யாக்கோபு வம்சத்தார் என்பதும் அடுத்த ஃப்ரேஸில் வருகிற அல்ல அடுத்த சொற்றொடரில் வருகிற இஸ்ரவேல் புத்திரர் என்பதும் ஒரே ஜனங்கள் தான், 2 பேர் அல்ல. ஆனால் எப்படி சொல்கிறாங்க பாருங்கள், அது இஸ்ரவேலருடைய அல்லது எபிரேய மொழிநடையுடைய ஒரு வகை. இது எதற்கு நான் இங்கே சொல்லுகிறேன் என்றால், இதுபோல பல இடங்களிலே நீங்கள் பழைய ஏற்பாட்டிலே பார்க்க முடியும், தீர்க்க தரிசன புஸ்தகங்களிலே பார்க்க முடியும், புதிய ஏற்பாட்டிலும் பார்க்க முடியும். அப்படி பார்க்கும்போது இப்படி 2ஆக சொல்லப்படும் போது நம்ம சற்று கவனமாக படிக்கணும். ஏன்னா பல வேளைகளிலே பல பிரசங்கம் செய்யும்போது இப்படி எம்பசைஸுக்காக அல்லது அழுத்தம் கொடுப்பதற்காக நம்ம தமிழில் நம்ம பேசும்போது நம்ம சொல்லுவீங்களா, நான் அடித்து பேசுகிறேன்னு சொல்லுவோம். அதாவது நாம் பேச வருகிற காரியத்தை வலியுறுத்துவதற்கு நாம் பேசுகிற ஒரு முறை நான் அடித்து பேசுகிறேன், உறுதியாக பேசுகிறேன், ஆணையிடுறேன்னெல்லாம் சொல்லுவோம்.
ஆனால் எபிரேயர்கள் அப்படி சொல்வதற்கு பதிலாக அதை 2 முறை சொல்லுவாங்க. அது ஒரு பேச்சு கலை அல்லது பேச்சு வழக்கு, அவருடைய வழக்கு. ஆகவே இவனமான இலக்கிய வகையை நீங்கள் பழைய ஏற்பாட்டிலே தீர்க்கதரிசனத்திலே பல இடங்களிலே காண்பீர்கள். அப்படி காணும்போது குழம்பிவிடக்கூடாது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட இதே முறையை பல இடத்துல சொல்லியிருப்பார். வெறியிலி வெறியிலி, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதெல்லாம் இந்த விதமான பேச்சு வழக்குகள் தான். அதுபோல் ஒரு சத்தியத்தை சொல்வதற்கு அல்லது ஒரு உண்மையை சொல்வதற்கு இயேசு பல வேளைகளிலே 2 ஓமைகளே சொல்லியிருப்பார். காணாமல் போன ஆடு, காணாமல் போன காசு, இதெல்லாம் ஒரே உண்மையை வலியுறுத்துவதற்கு அவர் பயன்படுத்தின முறை. அதுபோல தான் இங்கேயும் 2 சொற்றொடர்கள் ஒரே காரியத்தை சொல்கிறதை நாம் புரிய வேண்டும். அடுத்து அவர் சொல்றார் 4ஆம் வசனத்தில், நான் எகிப்தியருக்கு செய்ததையும், அது நமக்கு தெரியும், 10 வாதைகள் மூலம் அவர்களை தண்டித்தது. நான் உங்களை கழுகுடைய செட்டின் மேல் சுமந்து, இதை கட்டாயமாக நீங்கள் இந்த மெசேஜ் கேட்டிருப்பீங்க. என்ன, கழுகு என்ன செய்யுமாம் என்றால் தன்னுடைய குஞ்சுகளை அந்த உயர்ந்த கன்மலையில் வைத்து நன்றாக போஷிக்கும். நன்றாக போஷித்த பின்பு அந்த குஞ்சுகள் செழித்து வளர்ந்து இறகெல்லாம் முளைத்து விடும். முளைத்த பின்பு அந்த குஞ்சுகள் பறக்காதான் முதல்ல. ஏன்னா ஒரு அருமையான வாழ்க்கை இதுவரை வாழ்ந்தது கூட்டில் இருந்து அருமையான வாழ்க்கை வாழ்ந்ததுனாலே அதுக்கு பறக்க தோணாது. அதனால் இந்த கழுகு என்ன செய்யுமான்னா முதல்ல அந்த கூடை கொஞ்சம் கொஞ்சமாக பிரிக்கும். அதாவது டு மேக் டிஸ்கம்ஃபர்ட் டு த யங் பேர்ட்ஸ். அந்த சின்ன பறவைகளுக்கு ஒரு டிஸ்கம்ஃபர்ட் வரும்போது தான் அது வெளியில் பறக்கணும்னு தோணும். அப்போ ஆகாரத்தை குறைக்கும். ஏன்னா வெயிட்டு இருந்தாலும் பறக்காது. வெயிட்டை குறைப்பதற்காக ஆகாரத்தை குறைக்கும். அடுத்து அந்த கூட்டை கலைக்கும். அடுத்து ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அந்த குஞ்சை என்ன செய்வான்னா அந்த உயர்ந்த மலை முகலேருந்து தள்ளி விட்டுரும். அப்போது இந்த தள்ளி விட்டோன்னா அந்த குஞ்சு கழுகு பறந்து தள்ளாடி விழ போகும்போது இந்த தாய் பறவை அடியிலிருந்து வந்து அதை தூக்கி மேலே கொண்டு போயிடுவான். இப்படி கழுகை குறித்து சொல்லுகிறார்கள். இங்கே தேவன் இஸ்ரேல் மக்களையும் நான் கழுகை போல பாதுகாத்தேன்னு சொல்கிறார். சரி, இதை நம்ம சரித்திரத்தில் பார்ப்போம். இப்போது சரித்திரத்தில் என்ன நடந்தது? ஆண்டவர் ஆபிரகாமை அழைத்தார், வாக்குத்தத்த தேசத்தை தருவேன்னு சொன்னார். அடுத்த யாக்கோபுடைய காலத்தில் எகிப்தில் போய் நல்லா வாழ்ந்தாங்க. இல்லை, யோசேப்புக்கு காலத்தில் அவங்க செழிப்பாக வாழ்ந்தாங்க. இங்கேயே தங்கி வருவாங்க. ஆகவே அப்படி அவங்களுக்கு எண்ணம் வந்துடக்கூடாது என்பதுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களுக்கு பிரச்சனை ஆரம்பித்தது. எகிப்திலே பிரச்சனை ஆரம்பித்தது. அடிமைத்தனத்துக்குள்ளே போகிறாங்க. ஒரு கட்டத்தில் திடீர்னு அவங்கள எகிப்திலேருந்து தள்ளி விடுறாங்க. செங்கடலில் வரும்போது நாங்கள் அழிந்து போகவும் நினச்சாங்க. ஆனால் ஆண்டவர் அற்புதமாக அவர்களை பாதுகாத்து வாக்குத்தத்த தேசத்துக்கு நிறைய வழி நடத்துகிறார். அப்போ எப்படி கைவிடப்பட்டு கலங்கி போகிற குஞ்சை தாய் கழுகு கீழே வந்து தாங்கி மேலே கொண்டு போகிறதோ, அதுபோல் இனிமேல் எங்களுக்கு எந்த நம்பிக்கையுமே இல்லை என்று நம்பிக்கையற்று போன இஸ்ரேல் மக்களை தேவன் ஒரு கழுகை போல பாதுகாத்து இப்போது வனாந்தரத்திலே கொண்டு வந்திருக்கிறார். அந்த பாதுகாத்ததை அவர் சொல்லுகிறார். ஆகவே கழுகை குறித்து அவர் போதிக்கும்போது தாயின் போஷிப்பு, தாயின் பாதுகாப்பு, தாயின் பயிற்சி, அந்த பயிற்சி கீழே அந்த பறக்க விட்டு கீழே கொண்டு வர அந்த பயிற்சி, இவை அனைத்தையும் இஸ்ரேல் மக்களுக்கு ஆண்டவர் கொடுக்கின்றார். இந்த பயிற்சியின் ஒரு பகுதி தான் இந்த கர்த்தருடைய வார்த்தை அவர்களுக்கு கொடுக்கிறது. அந்த பயிற்சியின் ஒரு பகுதி தான் கர்த்தருடைய வார்த்தை அல்லது பிரமாணத்தை ஆண்டவர் கொடுக்கின்றார். அடுத்ததாக தொடர்ந்து நாம் படிக்கும்போது சொல்கிறாரு, கழுகுடைய செட்டில் மேல் சுமந்து உங்களை என்னெண்டையில் சேர்த்து கொண்டதையும் நீங்கள் கண்டிருக்கிறீர்கள். இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கை கொள்வீர்களானால், இங்கே தான் மோசேயுடைய உடன்படிக்கையை கொடுக்க போகிறேன் என்பதை அவர் சொல்லுகிறார். அதில் இந்த இடத்துல நீங்கள் ஞாபகப்படுத்த வேண்டியது, கை கொள்வீர்களானால் நிபந்தனை வருகிறது.
இதுக்கு முந்தின உடன்படிக்கை ஆபிரகாமுடைய உடன்படிக்கை. ஆபிரகாமுடைய உடன்படிக்கை நிபந்தனை அற்றது இல்லையா? நீங்கள் ஞாபகப்படுத்திங்கன்னா ஆபிரகாமுடைய உடன்படிக்கை நிபந்தனை அற்றது. ஆனால் மோசையோடு ஆண்டவர் செய்த உடன்படிக்கை நிபந்தனை உடையது என்று பார்க்கப்படுகிறது. அதான் உடன்படிக்கையை கைக்கொள்வீர்களானால், ஆர் இஃப் யூ ஒபே, நீங்கள் கீழ்ப்படுவீர்களானால் என்கிற நிபந்தனையும் சேர்த்து வருகிறது. அடுத்தது இந்த உடன்படிக்கை குறித்து பார்க்கும்போது பைபிளில் 2 வகையான உடன்படிக்கை இருக்கிறதை நாம் பார்த்துருக்கின்றோம், ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். ஒன்று பேரிட்டி காவனன், PARITY, ஏற்கனவே சொன்னதான், நீங்கள் வேணும்னா ஞாபகத்துக்காக மீண்டும் எழுதிக்கொள்ளுங்கள். பேரிட்டி காவனன், PARITY, பேரிட்டி காவனன், COVENAND, பேரிட்டி காவனன். இதை தமிழில் சொல்லுவதானால் இரு சமதரப்பு ஒப்பந்தம், இரு சமதரப்பு ஒப்பந்தம் அல்ல உடன்படிக்கை. அதாவது 2 சமமான அந்தஸ்தில் உள்ளவர்கள், 2 சம அந்தஸ்தில் உள்ள அதிகாரிகள் அல்ல 2 சம அந்தஸ்தில் உள்ள மனிதர்கள் செய்கிறதான உடன்படிக்கை. அடுத்தது 2வது வகை உடன்படிக்கை சுசரினிட்டி காவனன், SUZERAINTY, சுசரினிட்டி காவனன்னு சொல்லுவாங்க. இந்த உடன்படிக்கையை ஒரு பேரரசரும் அவருடைய குடிமக்களும் செய்கிறதான உடன்படிக்கை, ஒரு பேரரசரும் அவருடைய குடிமக்களும் செய்கிறதான உடன்படிக்கை. ஆகவே இந்த மோசேயுடைய உடன்படிக்கை இந்த 2வது வகையை சார்ந்தது. ஏனென்றால் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறவராக அந்த உயர்ந்த இடத்தில் இருக்கின்றார். அவர் தன்னுடைய மக்களோடு செய்கிற உடன்படிக்கை. ஆகவே இதை 2வது வகை உடன்படிக்கையோடு நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக இந்த உடன்படிக்கையில் உள்ள மிக மிக முக்கியமான சிறப்பம்சங்கள். இந்த உடன்படிக்கை மூலம் ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களுக்கு என்ன சொல்றார் பாருங்க, 3 காரியங்களை சொல்கிறார். இந்த 3 நீங்கள் எழுதுங்க, ரொம்ப முக்கியமானது. நீங்கள் எனக்கு சொந்த ஜனமாக இருப்பீர்கள், அல்லது சுருக்கமானதுன்னா சொந்த ஜனமாக இருப்பீர்கள். இந்த உடன்படிக்கையுடைய முக்கியமான சிறப்பம்சங்கள், சொந்த ஜனமாக இருப்பீர்கள். 6வது வசனம், நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமாக இருப்பீர்கள். ப்ரீஸ்ட்லி நேஷன் அல்லது ப்ரீஸ்ட்லி கிங்டம்னு சொல்லுவாங்க. ப்ரீஸ்ட்லி நேஷன், தமிழில் ஆசாரிய ராஜ்யம். முதலாவது சொந்த ஜனமாக இருப்பீர்கள், 2வது ஆசாரிய ராஜ்யமாக இருப்பீர்கள், 3வது பரிசுத்த ஜாதியாய். அது பரிசுத்த ஜாதி என்பது இங்கே தேசத்தை குறிக்கும். ஆகவே பரிசுத்த இனம் அல்லது பரிசுத்த தேசம்னு போடுங்க. ஏன்னா ஜாதி என்று சொல்லும்போது நம்முடைய ஆசியா நாடுகளில் இருக்கின்றதான ஜாதி கட்டமைப்பு அல்ல, உயர்ந்தவன் தாழ்ந்தவன் அந்த கட்டமைப்பு அல்ல. இது மொழிபெயர்ப்பில் வந்ததான ஒரு மொழி சிதைவு என்று சொல்ல முடியும், அல்லது கருத்து சிதைவு என்று சொல்ல முடியும். பிழை என்று சொல்ல வேண்டாம், சிதைவு என்று சொல்லலாம். ஆனால் நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டியது பரிசுத்த ஜாதி என்று சொல்வதை விட பரிசுத்த இனம் என்று சொல்லலாம், பரிசுத்த தேசம் என்று சொல்லலாம். ஆனால் தான் ஆங்கிலத்தில் சில மொழிபெயர்ப்புகளில் ஹோலி நேஷன் பார்ப்பீங்க. அதாவது சொந்த ஜனம், ராயல் கிங்டம், 2வது ப்ரீஸ்ட்லி கிங்டம், 3வது ஹோலி நேஷன். இப்படி இந்த உடன்படிக்கையில் இஸ்ரேல் மக்களை அவர் இந்த உடன்படிக்கை மூலம் இப்படி சொந்த ஜனமாக, ஆசாரிய ராஜ்யமாக, பரிசுத்த தேசமாக அழைக்கின்றார். இந்த ஆசாரிய தேசம் என்பது மிக முக்கியம். அந்த இஸ்ரேல் தேசம் தோல்வி அடைந்தது அந்த இடத்துல தான். பொதுவாக இப்போ ஒரு கேள்வி, ஆசாரியருடைய பணி என்ன? ஆசாரியருடைய பணி என்றால் பழைய ஏற்பாட்டில் ஆசாரிய பணி முக்கியமான பணி, அல்லது அது சொல்ல வருகிற கருத்து தேவனுக்கும் மனிதனுக்கு இடையே நிற்கிறதான ஒரு மத்தியஸ்த பணி. தேவனுக்கும் மனிதனுக்கு இடையே நிற்கிறதான ஒரு மத்தியஸ்த அல்லது பரிந்து பேசுகிற பணி. பரிந்து பேசுகிற பணின்னு போடுங்க, அது கொஞ்சம் கூட சரியாக இருக்கும். அப்போது ஆசாரியனுடைய வேலை தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையே நிற்பது. அப்படியானால் இஸ்ரேல் தேசத்தை ஆண்டவர் ஆசாரிய தேசம் என்று சொன்னால் அதனுடைய பொருள் என்னவென்றால்
உலகத்தில் உள்ள அனைத்து தேசங்கள் சார்பாக, கவனமாக கேளுங்க, உலகத்தில் உள்ள அனைத்து தேசங்கள் சார்பாக இஸ்ரேல் தேசம் தேவ சமூகத்தில் நின்று இந்த உலகத்தின் மக்களுடைய மீட்புக்காக பரிந்து பேச வேண்டும். இன்னொரு கோணத்தில் சொன்னால் இஸ்ரேல் மக்கள் உலக மக்களை தேவனுக்கு நேராக திருப்ப வேண்டும். ஆனால் என்ன நடந்தது தெரியுமா? அங்கே தான் இஸ்ரேல் தேசம் தோல்வி அடைந்தது. இப்போது ஒரு வசனத்தை நீங்கள் படிங்க, அப்போ கொஞ்சம் கூட அந்த பர்பஸ் உங்களுக்கு தெளிவாக தெரியும். ஏசாயா 43:21 படிக்கலாமா? ஏசாயா 43:21. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன். படிங்க. இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். அப்போது இந்த ஜனத்தை நான் எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். யாருக்கு சொல்வார்கள்? உலகத்தில் உள்ள பிற தேசங்களுக்கு தேவனை பற்றி சொல்லி தேவனை தங்களுக்கு நேராய் திருப்ப வேண்டும். இதுதான் தேவன் அவர்களை சொந்த ஜனம் என்று சொன்னுடைய பொருளும் ஆசாரிய தேசம் என்று சொன்ன பொருளும். ஆனால் இஸ்ரேல் மக்களுடைய சரித்திரத்தை படிப்பீர்களாயில் அவர்கள் அதை செய்ய தோல்வியடைந்தார்கள். எப்படி தோல்வியடைந்தார்கள்? அவங்க என்ன நினச்சாங்க? எங்களுக்கு மட்டும்தான் தேவன் நினச்சாங்க. அதுதான் அவங்களுடைய பெரிய தவறு. எங்களுடைய தேவன் எல்லோருக்குமான தேவன் என்றை சொல்லாமல் இருந்தாங்க. ஆனால் தான் இயேசு கிறிஸ்து எருசலேம் ஆலயத்திலே தூய்மைப்படுத்தும் போது என்ன சொன்னார்? என் வீடு எல்லா ஜனங்களுக்கும் ஜெப வீடு, நீங்கள் அதை கள்ளர் குகையாக்கினீர்கள். அப்படின்னு என்னது? எருசலேம் ஆலயத்தில் உலக மக்கள் எல்லாம் வந்து அவரை கண்டுகொள்ள வேண்டும், அவரை ஆராதிக்க வேண்டும். ஆனால் இஸ்ரேல் மக்களுக்கு தடை போட்டாங்க. இவ்விடமாக இஸ்ரேல் மக்கள் இந்த ராஜரீக ஆசாரிய தேசமாக இருக்காமல் தோல்வி அடைந்ததை நாம் பிற்காலங்களிலே படிக்க முடியும். இதை ஒரு தகவலாக புரிந்து கொள்ளுங்க. அப்போ தான் புதிய ஏற்பாடே நம்ம சரியாக புரிய முடியும். அதற்காக இதை நான் சொன்னேன். ஏன்னா இஸ்ரேல் மக்கள் தோல்வி அடைந்தது இங்கேந்தான், இந்த இடத்துல தான் அவங்க தோல்வி அடைகிறாங்க. ராஜரீக ஆசாரிய தேசமாக இல்லாமல் ஆண்டவர்களை அந்த பொறுப்பை கொடுத்திருந்தும் பிற்காலத்தில் அந்த பணி செய்யாமல் போனார்கள். ஆகவே மோசேயுடைய உடன்படிக்கையிலே இந்த அம்சம் மிக மிக முக்கியமானது. இப்படி ஆண்டவர் அவர்களோடு உடன்படிக்கை செய்வேன் என்று சொல்லி 7ஆம் வசனத்தில் நான் வரும்போது மோசே வந்து, அதை நீங்கள் இப்படி புரியணும், மோசே இறங்கி வந்து என்று புரிந்தாலும் தவறு ஒன்றுமில்லை. மோசே இறங்கி வந்து ஜனங்களின் மூப்பரை அழைப்பித்து கர்த்தர் தனக்கு கற்பித்த வார்த்தைகளை எல்லாம் அவர்களுக்கு முன்பாக சொன்னான். அதற்கு ஜனங்கள் எல்லோரும் ஏகமாய் கர்த்தர் சொன்னவைகளெல்லாம் செய்வோம் என்று பிரதித்திரம் சொன்னார்கள். ஜனங்கள் சொன்ன வார்த்தைகளை மோசே கர்த்தரிடத்தில் தெரிவித்தான். அதாவது ஆண்டவர் இப்போ உடன்படிக்கை நான் செய்ய போகிறேன், செய்தால் நீங்கள் நிபந்தனை ஏற்றுக்கொள்வீர்களா என்று கேட்டபோது நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என்று சொல்கிறாங்க. அதாவது ஆங்கிலத்திலே சொன்னால் இப்படி சொல்லுவாங்க, பீப்புள் ஆஃப் இஸ்ரேல் ராட்டிஃபைட் காட்ஸ் லா. ஆண்டவர் கொடுத்த சட்டத்தை ஏற்றுக்கொள்வதாக அறிவித்தார்கள். ராட்டிஃபிகேஷன் சொல்லுவாங்கல்ல, அது ஒரு பொலிட்டிக்கல் டேம் கூட. நிர்வாகத்தில் அந்த வார்த்தையை அவர்கள் பயன்படுத்துவது உண்டு. சரி, இவ்வளமாக ஆண்டவர் அவர்களை இந்த உடன்படிக்கை மூலம் சிறந்த ஜனங்களாக மாற்றுவேன் என்று சொல்லி அந்த நிபந்தனைகளுக்கு நாங்கள் கீழ்ப்படிவோம் என்று சொல்லி மக்களும் அதை ஏற்றுக்கொண்டனர். அடுத்ததாக அந்த தயாரிப்புடைய அடுத்த கட்டத்தை அவர்கள் சொல்கிறாங்க. அதில் என்னென்னா, இனி நாம் தொடர்ந்து படிக்காமல் இது இனி அந்த சாராம்சத்தை நாம் உங்களுக்கு பார்ப்போம். என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் உங்களை பரிசுத்தப்படுத்த வேண்டும். பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்று சொல்லும்போது அதற்கு 3 நாட்களை 7ஆம் வசனத்தை பார்க்கும்போது அந்த 3 நாட்களாக அவர்கள் தங்களை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்கிறாங்க. அந்த பரிசுத்தப்படுத்தனுடைய அம்சங்களாக நாம் பார்க்கும்போது 23ஆம் வசனத்தில், அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி மலையை சுற்றிலும் எல்லை குறித்து அதை பரிசுத்தப்படுத்துங்கள் என்று தேவரீர் எங்களை உறுதியாக எச்சரித்திருக்கிறீர். ஆகையால் ஜனங்கள் சீனாய் மலை மேல் ஏறி வரமாட்டார்கள் என்றான். ஏன்னா ஆர்வக் கோளாறுனால ஆண்டவர் உடன்படிக்கை கொடுக்குற அந்த இடத்தை பார்க்க அவங்க வந்து விடக்கூடாது என்று அந்த எல்லையை பரிசுத்தப்படுத்துகிறார்கள். அடுத்ததாக
தங்களுடைய வஸ்திரங்களை பரிசுத்தப்படுத்துகிறார்கள். 10ஆம் வசனம். பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ ஜனங்களிடத்தில் போய் இன்றைக்கும் நாளைக்கும் அவர்களை பரிசுத்தப்படுத்து, அவர்கள் தங்கள் வஸ்திரங்களை தோய்த்து. அப்படின்னா வஸ்திரங்களை பரிசுத்தமாக வைக்க சொல்கின்றார். அடுத்ததாக தங்கள் சரீரத்தை அவர்கள் பரிசுத்தமாய் வைக்க சொல்கிறார். 15ஆம் வசனம். அவன் ஜனங்களை நோக்கி, 3ஆம் நாளுக்கு ஆயத்தப்பட்டிருங்கள், மனைவியிடத்தில் சேராதிருங்கள் என்று சொல்கிறார். இதை சில அறிஞர்கள் விபச்சாரம் பிற மனைவியிடம் போக வேண்டாம் என்று சொன்னார்னு சொல்கிறாங்க. ஆனால் அதற்கு வாய்ப்பு குறைவு. இங்கே நேரடியாகவே மனைவியிடத்தில் சேராதிருங்கள் என்று சொல்கிறாங்க. அது வேறொன்றுமில்லை, பொதுவாக அந்த 3 நாட்கள் அவர்கள் தேவனை குறித்த சிந்தனையில் இருக்க வேண்டும். மனித காரியங்களில் ஈடுபட்டு தேவனுக்கு தேவ சிந்தனை விட்டு விலகி போகக்கூடாதுங்கிற ஒரு அர்ப்பணிப்புணர்வை கொண்டு வருவதற்கு தான் அதை சொன்னார் என்று கருத வேண்டும். இதே போல தான் புதிய ஏற்பாடில் ஒரு இடத்துல ஒரு ஆலோசனை கொடுக்கப்படும். என்னென்னா, நீங்கள் பவுல் ஒரு இடத்துல சொல்வார், கொரிந்திய புஸ்தகம் நினைக்கின்றேன், நீங்கள் கணவன் மனைவி ஒரு அக்ரிமெண்ட்டில் ஒரு தற்காலிகமாகத்தான் பிரிந்திருக்க வேண்டும். என்ன தற்காலிகமாக என்று சொல்லும்போது, ஜெபத்திற்கு தடை வராதபடி நீங்கள் பிரிந்திருக்கலான்னு சொல்லுவார். அது ஆல்மோஸ்ட் இந்த கட்டளையுடைய ஒரு புது வடிவம் என்று தான் அதை நாம் சொல்ல வேண்டும். அதனால் அப்போது மனைவி விட்டு போகலாமா என்றால் அப்படி அல்ல. இது ஒரு விசேஷமான நிகழ்வு நடக்க இருக்கிறபடினாலே அந்த கட்டளையை ஆண்டவர் கொடுக்கின்றார். இதை புதிய ஏற்பாட்டிலே ஒரு நியமமாக, இன்றைக்கு கூட சில சபைகளில் திருவிருந்து எடுப்பதற்கு முன்பாக மனைவியோடு 3 நாட்கள் சேரப்படாதுன்னு எல்லாம் சொல்லி வலியுறுத்துறதை நான் கேட்டிருக்கின்றேன். ஆனால் அப்படி அந்த அளவுக்கு உச்சகட்டத்தில் போக வேண்டிய தேவையில்லை. அதாவது புதிய ஏற்பாட்டிலே அது நிபந்தனையாக சொல்லப்படவில்லை. இங்கே ஒரு வழிகாட்டு விதியாகத்தான் சொல்லப்படுகிறது. மீண்டும் பாருங்கள், இது ஒரு வழிகாட்டு விதி. இட்ஸ் அ கைடிங் பிரின்சிபல்ஸ். இட்ஸ் நாட் 10 கட்டளை போன்ற ஒரு கட்டளை இல்லை. புரிஞ்சுடுங்க, இது 10 கட்டளை போன்ற ஒரு கட்டளை இல்லை, இது ஒரு வழிகாட்டு விதி தான். அதை நாம் ஆகிய 2க்கு வித்தியாசத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இவனமாக அவர்கள் பரிசுத்தமாக தங்கள் மனது முழுவதுமே தேவனுடைய அந்த உடன்படிக்கை செய்வதற்காகவே செலுத்த வேண்டும் என்று சொல்கிறாங்க. வேறொரு கோணத்திலே சில அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த இஸ்ரேல் மக்களோடு ஆண்டவர் செய்த உடன்படிக்கையை கணவன் மனைவி செய்த உடன்படிக்கையோடு ஒப்பிடுகிறதும் உண்டு. அதனால தான் பிற்காலத்தில் ஓசியா தீர்க்கதரிசியோடு ஆண்டவர் இடைப்படும் போது, நான் அவனுடைய வாழ்க்கையை வைத்து இஸ்ரேல் ஜனங்களை அவர் ஒரு உடன்படிக்கையின் மனைவி போல பார்ப்பதாகவும், அதற்கு உண்மையற்றவர்களாக இஸ்ரேல் மக்கள் மாறிப்போனதாகவும் எல்லாம் பேசுவார்கள். ஆகவே தேவனோடு ஒரு மணமகள் செய்கிற உடன்படிக்கை போல உடன்படிக்கை செய்ய போகிற அப்படின்னாலே இஸ்ரேல் ஜனங்கள் இப்போது தங்கள் சொந்த மனைவியை விட தேவனாகியவரை மணவாளனாக புரிந்து அந்த உடன்படிக்கையை செய்ய வேண்டும் என்று சொல்லுகிற விளக்கங்களும் இருக்கின்றன. அடுத்ததாக அந்த நிகழ்வு வரும்போது 16ஆம் வசனத்தில் படிக்கும்போது, 3ஆம் நாள் விடியற்காலத்தில் இடி முழக்கங்களும் மின்னல்களும் மலையின் மேல் கார்மேகமும் மகாபலத்த எக்காலமும் உண்டாயிற்று. பாளையத்தில் இருந்த ஜனங்கள் எல்லோரும் நடுங்கினார்கள். பயங்கரமாக இருக்கிறது. என்னெல்லாம் பாருங்கள், இடி முழக்கம், ஒரு பக்கம் இடி முழக்கம், மறுபக்கம் மின்னல், கார்மேகம், இன்னும் கீழே போகும்போது 18ஆம் வசனத்தில் அக்கினியில் இறங்கினபடியால் அது முழுவதும் புகைக்காடாக இருந்தது. பொதுவாக இந்த பழைய ஏற்பாட்டை நான் படிக்கும்போது பல இடங்களிலே அக்கினி தேவனுடைய பிரசன்னத்திற்கு அடையாளம். மோசேயை ஆண்டவர் அழைத்த போது முட்செடியிலே தரிசனமானார். அங்கே அக்கினி தேவ பிரசன்னத்துக்கு ஒரு அடையாளம். அதுபோல் இஸ்ரேல் மக்களை இப்போது அழைத்து வரும்போது கூட பகலிலே மேகஸ்தம்பத்தினாலும் இரவிலே அக்கினியினாலும் பாதுகாத்தார்.
அக்கினி அங்கேயும் தேவ பிரசன்னத்துக்கு அடையாளம். ஆகவே இங்கும் அக்கினி தேவ பிரசன்னத்துக்கு அடையாளமாக இருக்கிறது. ஆனால் சில இடங்களிலே அக்கினி நியாய தீர்ப்புக்கும் அடையாளமாக இருக்கும். அதனால தான் நம்ம பைபிளை விளக்கும்போது ஒரு வார்த்தை எடுத்து வச்சுட்டு அப்படியே பொருள் விளக்கிடக்கூடாது. ஏன்னா பல வேளைகளில் பிரசங்கிகள் செய்கிற ஒரு தவறை நான் கவனித்திருக்கின்றேன். ஒரு வார்த்தையிலே அக்கினியை எடுத்து விட்டு அந்த பொருளை எல்லா இடத்துக்கும் அப்ளை பண்ணிடுவாங்க. அப்படி பண்ணக்கூடாது. ஒரு வசனத்தில் அக்கினி தேவ பிரசன்னத்தை குறிக்கிறது என்றால் அந்த இடத்தில் அது தேவ பிரசன்னத்தோடு ஒப்பிட வேண்டும். இன்னொரு இடத்துல அக்கினி நியாய தீர்ப்பை உணர்த்துகிறது என்றால் அந்த இடத்திலே நியாய தீர்ப்போடு ஒப்பிட வேண்டும். அப்படி படிப்பதுதான் பைபிளை படிப்பதற்கு சிறந்ததாக இருக்கும். ஆகவே இந்த இடத்திலே சொல்லப்படுவது தேவனுடைய விசேஷித்த ஒரு பிரசன்னம் அவர் அந்த உடன்படிக்கையை கொடுக்க வந்தபோது இருக்கிறதை நாம் காண்கின்றோம். அவனமாக ஆண்டவர் மோசேக்கு சீனாய் மலையிலே இந்த உடன்படிக்கையை கொடுக்கின்றார். கொடுக்கும்போது அந்த 22ஆம் வசனத்தில் ஒரு வார்த்தை வருகிறது, அதை சற்று கவனிக்க வேண்டும். கர்த்தரின் சமூகத்தில் வருகிற ஆசாரியர்களும் கர்த்தர் தங்களுக்குள்ளே சங்காரம் பண்ணாதபடி அவர்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்கிறாங்க. இந்த இடத்துல வருகிற ஆசாரியர்கள் யார் என ஒரு கேள்வி. இன்னும் ஆசாரியர்கள் யார் என்று ஆரோன் புத்திரருக்கு நியமிக்கம் கொடுக்கப்படவில்லை. அப்படி இருக்க இவர்கள் யார் என்கிற ஒரு கேள்வி. அதற்கு பெரும்பான்மையான அறிஞர்கள் அல்லது எல்லா கிறிஸ்தவ அறிஞர்களும் ஏற்றுக்கொண்ட ஒரு கருத்து என்னவென்றால், இஸ்ரவேல் ஜனங்களுடைய மூத்த மகனைத்தான் இங்கே ஆசாரியர்கள்னு சொல்கிறாங்க. அதன் பிற்காலத்தில் இந்த மூத்த மகன் எல்லாருடைய குடும்பத்திலிருந்தும் மூத்த மகனை ஆசாரிய பணிக்கு அனுப்புவதற்கு பதிலாக ஆண்டவர் லேவி கோத்திரத்தை தெரிந்து கொண்டார். ஆகவே அந்த தெரிந்து கொள்ளுதல் நடப்பதற்கு முன்பாக இங்கே மூத்த மகனைத்தான் ஆசாரியர் என்று வசனம் சொல்கிறதாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பின்பு இவனமாக இந்த தயாரிப்பு மற்றும் கட்டளை கொடுத்த நிகழ்வு முடிவுக்கு வருகிறது. இந்த கட்டளையை பெற்றுக்கொண்டு மோசே இறங்கி வருகிறதாக நாம் அந்த அதிகாரம் முடிகிறது.